துபாய்க்கு 2021ல் வந்திருந்தாங்க. அதுவும் கொரோனா டயத்தில் வேறயா தெரியாமல் மார்னிங் ஷோ வேற புக் பண்ணிட்டோம். துபாய் வந்து நைட்டில் வேற ஒரு உலகம்னே சொல்லலாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபவுண்டன் ஷோ தான் இங்கே மெயினான ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க அங்கே போடுற மியூசிக்கு தக்கன அந்த வாட்ரு வந்து அவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்ஸ் போகும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னடா அவ்வளோங்கய்யா, ஆமாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். என்னால் வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புர்ஜ் கலிஃபா எத்தனை வாட்டி பார்த்தாலும் திகட்டவே திகட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம். கூட்டத்தை மட்டும் பாருங்க, எல்லாருமே இந்த ஃபவுண்டன் ஷோ பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக்கோடையே போட்டுருவேன், பட் ஆனால் ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூ அது இதுன்னு வந்துடும். அதுக்காக தான் நான் ஜஸ்ட் சீனை மட்டும் நான் காமிக்கிறேன். அப்படி இருக்கும், நீங்களே பார்த்துட்டு வாங்க. எப்படி இருந்துச்சு நம்ம வாட்டர் ஃபவுண்டன் ஷோ. அதுக்கப்புறம் அப்படியே நேராக துபாய் மாலுக்குள்ளே போயாச்சுங்க. ஒரு கடை 2 கடையாக இருக்கு. ஒரு சைடை சுற்றிட்டு வர்றதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுது. சில ஷாப்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 4-5 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு செம்மையான ப்ரோக்ராம்லாம் இருக்குங்க. ஒன்று நம்ம வீடியோ வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை காமிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.